Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கியதால் மதிமுக தொண்டர்கள் மனவேதனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் 28 இடங்களிலையும், தேமுதிக 10, விசிக 8, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 5 இடங்கள், மதிமுக 4 இடங்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2, மனிதநேய மக்கள் கட்சி 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள் என்று போட்டியிடுகிறார்கள். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2021 விட தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. விசிகாவிற்கு 2021 விட 2 தொகுதிகள் கூடுதலாக கிடைத்திருக்கின்றன. 2016 மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அந்த கூட்டணியில இந்த 4 கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக எல்லாம் ஒருங்கிணைந்து போட்டிட்டாங்க. தேமுதிக அதுல இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. இப்ப இந்த மக்கள் நல கூட்டணியில இருந்த 5 கட்சிகள் இப்ப திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அதுல 2 கட்சிகளுக்கு கூடுதல் இடங்கள். தேமுதிக 2021 இந்த கூட்டணியில இல்ல. இப்ப தேமுதிக இப்பதான் கடந்த மாதம் வரை எதிரணியில இருந்துட்டு கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்து விட்டு வந்த தேமுதிகவிற்கு 10 இடங்கள், அதே போல அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் கொடுக்கப்பட்டது. விசிக மிக கடுமையான இழுபறிக்கு பிறகு இரட்டை இலக்கத்துல, இந்த 4 கட்சிகளுமே இரட்டை இலக்கத்துல தான் கேட்டாங்க. விசிக, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாம். ஆனா அதுல ரொம்ப குறைந்த எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப மதிமுகவுக்கு தான் 4 இடங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 3 இடங்கள்ல திமுகவுடைய சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க. 4 இடங்கள் கொடுத்தப்பவே மதிமுகவினர் கடுமையான அதிருப்திய தெரிவிச்சிருந்தாங்க. தொகுதி பங்கீட்டுக்கு முன்பாக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் திமுக மீது முன் வச்சாங்க. மதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதையே திமுக விரும்பல. ஈரத்துணியை போட்டு கழுத்த இருக்கிறது திமுக. ஒரு நல்ல முடிவை அணி திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், தனித்திருப்போம் என்றெல்லாம் மதிமுகவுடைய நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல பேசினதையும் பார்த்தோம். நம்மளுடைய தமிழ் ஜனத்தினுடைய சிறப்பு நேர்காணலையும் மதிமுகவுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தாங்க, அதிருப்தியையும் பதிவு செய்திருந்தாங்க. அதுல சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த டாக்டர் சங்கேஸ்வரன் இந்த தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு 4 இடங்கள் கொடுத்து 3ல திமுக சின்னம்னு அவர்கள் சொன்னது மதிமுகங்கிற கட்சியையே கரைக்க பார்க்கிறாங்க என்று சொல்லி மதிமுகவிலிருந்து அவர் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல சங்கேஸ்வரன் இணைந்ததையும் பார்க்க முடியுது. இந்த சூழல்ல நேற்றைய தினம் மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு விசிகாவிற்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதுல 6 தனி தொகுதியிலும் 2 பொது தொகுதியிலும் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள். இந்த 2ம்னா இவர்களுக்கு அந்த புரோட்டோகால் கூட்டணியுடைய வரிசைப்படி பார்க்கிறப்ப திமுக தலைமை வகிக்கிற அந்த கூட்டணிக்கு 2வது இடத்துல காங்கிரஸ், 3வது இடத்துல தேமுதிக, 4வது இடத்துல விசிக, 5வது இடத்துல 5-6 இடங்கள்ல 2 கம்யூனிஸ்ட், 7வது இடத்திற்கு மதிமுக தள்ளப்பட்டு விட்டது. 4 தொகுதிகளை கொடுத்து 7வது இடத்துக்கு எங்களை தள்ளிட்டீங்க அப்படின்னு நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று மதிமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய அந்த பட்டியலெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற அந்த பட்டியலோடு தனது எக்ஸலத்துல வெளியிட்டிருக்கார். அதே போல வைகோ இனியாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தொண்டர்கள் நாங்க 10-15 நாளா தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நிலை மதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வெற்றி தோல்வியை பொருட்டாக பார்க்கறது இல்ல, பதவியை பெருசா பார்க்கறது இல்ல. வைகோவை நம்பி இந்த கட்சியில இருக்கோம். ஆனா அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தையே அடையாளத்தையே மறைக்கின்ற வகையில தொடர்ந்து திமுக இப்படி செய்து திமுக கூட்டணியில் தொடர்வதா, அல்லது இப்ப நேற்று பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இப்ப 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணியில மதிமுக இடம்பெற்று இருந்துச்சு. அப்ப 2011 அந்த கூட்டணிக்கு தேமுதிக வந்துச்சு. தேமுதிக 41 இடங்கள்ல தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்ப வைகோ கேட்ட இடங்கள், கேட்ட தொகுதிகள் எண்ணிக்கையும் கிடைக்கல, கேட்ட இடங்களும் கிடைக்காத ஒரு சூழல்ல மிக நீண்ட பேச்சுவார்த்தை அதிமுகவோடு மதிமுக நடத்தினது. ஆனா சரியாக உடன்பாட்டுக்கு வராததுனால 2011 தேர்தலில் இருந்து புறக்கணித்தது மதிமுக. ஆனா நாங்க
அதிமுக கூட்டணி எதிராக இருக்க மாட்டோம், நாங்க தேர்தலில் போட்டியிடலன்னு 2011 மதிமுக நிலைப்பாடு எடுத்தது. கிட்டத்தட்ட அந்த 2011 வரலாறு இப்ப மதிமுகவுக்கு பதிலாக மக்கள் நீதி மையத்துக்கு நடந்திருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கிற மக்கள் நீதி மையம் தங்கள் தனி சின்னத்துல போட்டியிடுறதுக்காக டார்ச்சர் சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்துல கேட்டு பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஒரு 5 இடங்களாவது தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா திமுக 2 இடங்கள் ஒதுக்கி அந்த 2 இடத்துலயும் திமுக சின்னத்துலதான் போட்டியிடணும்னு மக்கள் நீதி மையத்தை வலியுறுத்தினதுனால மக்கள் நீதி மையம் நாங்க அந்த தேர்தலையே போட்டியிடல அப்படின்னு இது கடமை இல்ல பொறுமை அப்படின்றலாம் நிறைய விளக்கத்தை நேற்று கமல்ஹாசன் கொடுத்திருந்ததை பார்க்க முடிகிறது. கமல்ஹாசனே இந்த முடிவை எடுத்திருக்காரு. சுயமரியாதையை திமுகவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா, அவங்களுக்கு சுயமரியாதை தெரியாதா என்றெல்லாம் சுயமரியாதை இயக்கம்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் நேற்று கடுமையா தன்னுடைய வேதனையை அதிருப்திய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்ததை பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு கமல்ஹாசனுடைய போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பு, தேமுதிகவுக்கு 10 இடங்கள், விசிகாவுக்கு 8 இடங்கள் ஒதுக்குனதுக்கு பிறகு இன்னும் அந்த மதிமுக மத்தியில கொஞ்சம் அமைதியாக இருந்த அந்த அதிருப்தி என்பது இப்ப கொந்தளிப்பாக மாறி இருக்கிறது. இது நெஞ்சு பொறுக்குதில்லை, இப்படி ஒரு முடிவை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னத்த இருந்தாலும் திமுக சொல்றதெல்லாம் வைகோ வேணா கேட்கலாம், தொண்டர்கள் நாங்க எதுக்கு கேட்கணும், அப்படி வைகோ இப்போ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப 2011 நோக்கி வைகோவை நகர்த்துகிறார்களா, இல்ல கூடுதல் எண்ணிக்கையை கொடுக்குறது. இன்னும் சிலர் கூட சமூக வலைதளங்கள்ல இன்னும் ஒரு எண்ணிக்கையை கூட கொடுத்துருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. என்ன செய்ய போறாங்க? இந்த அதிருப்தியோடய மதிமுக தொடர போதா, இல்ல கூட்டணியை விட்டு கமல்ஹாசன் எடுத்த நிலைப்பாட்டை எடுக்க போறாங்களா? இவர்களுக்கெல்லாம் கூடுதல் இடம் கொடுத்திருக்கிறப்ப அதிருப்தியில் இருக்கிற இவர்களை சரி செய்வதற்காக இன்னும் 1-2 இடங்கள் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகளுக்கு கொடுக்க போறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.